நெறையா வந்து H1B தாண்டி நெறைய விசாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ வாட் ஆர் த அதர் என்ன மித்த வந்து விசாஸ்ல பத்தி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பேசிக்கா வந்து என்னென்ன விசா இருக்குன்னு தெரியாது. இந்த அ, H1Bன்றது வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து ரொம்ப பரபரப்பா அத பத்தி பேசுவோம். அ, அதனால எனக்கு அத பத்தி தெரியும். அ. ஸோ மித்த விசா பத்தியெல்லாம் சொல்லுங்க மேம். ஸோ மத்த ஜென்ரலா ஒரு மினிமம் நெறைய கிரைட்டீரியா விசாஸ் இருக்கு. ஈவன் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஆக்டர். ஸோ நான் வந்து ஆங்கர். அமெரிக்கா வந்து செட்டில் ஆகணும்னா, நான் வந்து என்ன ஆமா. மாதிரியான அதாவது செட்டில் ஆகணுன்றது வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன நான் இமிகிரண்ட் விசான்றது தான் ஒரு டெம்பரரி விசாஸ். இப்ப செட்டில் ஆகுறது மாதிரியான விசாஸ் வந்து கிரீன் கார்டு அப்டின்னா, அதுல ஒரு விசா இருக்கு. அதுதான் EB-5 இன்வெஸ்ட்மென்ட் விசா. அது எல்லாருக்கும் உண்டான விசா இல்ல. சொல்லும்போதே நான் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அத ரிட்டர்ன் வாங்குற மாதிரி உள்ள விசா. அதுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து 800,000 விச் இஸ் லைக் 7 crores அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதுல பெருசா ரிட்டர்ன் ஆனா என்ன அதுல ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, யூ கெட் யுவர் கிரீன் கார்ட் பேஸ்ட் ஆன் தட். ரொம்ப சீக்கிரமா ஒரு 3 வருஷத்துல இந்தியாலருந்து பண்ணோம்னா வந்துடுற மாதிரியான இப்போதைக்கு அந்த ப்ராசஸிங் இருக்கு. அது இல்லாம விசிட்டர் விசா இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்றது வந்து விசிட்டர் விசா. நீங்க வந்து டைரக்ட்டா போய் யுஎஸ்க்கு வந்து விசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, தேர் ஆர் கோயிங் டூ பி சேலஞ்சஸ். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, உங்களோட ஹிஸ்டரிய பார்ப்பாங்க, டிராவல் ஹிஸ்டரிய. எங்கேயுமே நீ போகல, பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போகல, இங்கேருந்து நேரா யுஎஸ்க்கு வரணுன்றது ஒரு கொஸ்டினபிள். ஸோ அப்படி சீரியஸா நினைக்கிறவங்க வந்து ஒரு செல்ஃபாவே வந்துட்டு நீங்க வந்து ஒரு விசிட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டெர்மா தான் அது அந்த விசாஸ். அதுதான் வந்து டூரிஸ்ட் விசா.